வெங்காயம் வச்சு ஒரு சட்னி செய்வோம் வாங்க. வெங்காயம் இது மாதிரிக்கு நல்லா நம்ம தோல் சீவி வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து உளுந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பீர்க்கங்காய் இதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சிவப்பாக வறுத்துக்கிடுவோம். நான் ஒரு 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன். இது நல்லா சிவப்பாக நல்லா வாசனை, அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா சிவப்பாகட்டும். அது நல்லா நல்லா வறுத்தச்சு பாருங்கள் சார். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு இதுலேயே பச்சை மிளகாயும் போட்டுருங்க. அதுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு பச்சை மிளகாயும் நான் வந்து ஒரு சின்ன மிளகாய் எங்களுக்கு கிடைச்சது, அதனால் அந்த சின்ன மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன எவ்வளோ காரம் வேணுமோ அது அளவுக்கு போட்டு புளியும் போட்டுட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த வறுத்த இதுலேயே தேங்காயையும் போட்டுருவோம். நல்லா திருவுண தேங்காயும் போட்டுருங்க. போட்டு அதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா நல்ல தேங்காய் வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம நல்லா எடுத்துக்குவோம். அதுக்கு இப்போ நல்லா இந்த தேங்காய் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கிடுச்சு. நல்லா வாசனையாக வந்த விடமா இப்போ வந்து அதில் பீக்கங்காவை போட்டுருவோம். கடைசியில் பீக்கங்காவுக்கு தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது. அந்த ஹீட்லேயே அதுவே நல்லா இதாகிடும். தண்ணி அதுவாக தண்ணி விட்டுரும். நம்ம எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம ஒன்றா கிட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா வதங்கணும். அந்த பச்சை போன ஒரு அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து தோல் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த தோல் இதே மாதிரி தான் சட்னி அரைக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைப்போம். பீர்க்கங்காய் துவையல் வந்து நம்ம அரைச்சாச்சு. இதை பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.